Hello, Zack sir. This is to inform you. Disney office has been hijacked. ஆத்தாடி இவ்வளோ பெரிய வெப்பன்ஸில் வச்சுருக்கானுங்க. ஏய், யாரா நீ? இல்லை, நான் கார்பெண்டரு. இந்த ஆணி அடிக்கணும்னு சொன்னாங்க. ஐ திங்க் அதுக்கு பக்கத்து பில்டிங்னு நினைக்கிறேன். நான் வரேன். ப்ரோ நான் தான் ப்ரோ உங்களை கூப்பிட்டேன். இங்கே வாங்க. நினச்சேன், கோத்து விட்டுட்டோம். ப்ரோ என்னடா பீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்களா ப்ரோ? இவ வேற நேர கேட்ட நேரத்தில் சும்மாறா. அதை சொல்லுங்க ப்ரோ. ஏய், என்னடா அங்கே குசு? ஐயோ சார், நான் இல்லை சார், இந்த இவன் தான் சார். என்ன ப்ரோ கோத்து விட்டீங்க எப்படி? உனக்கு என்ன தாண்டா வேணும்? இல்லை ப்ரோ, பீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம ஆஃபீஸையும் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க போல. பயமாக இருக்கா? இதை விட பயங்கரமான ஹைஜாக் ஸ்டோரி இருக்கு, சொல்லட்டுமா? என்கிட்ட சொல்லுப்பா, நான் கேட்குறேன். இதை விட பயங்கரமான ஒரு ஹைஜாக் கென்யாவில் இருக்கிற நைரோபியில் நடந்திருக்கு. நைரோபியில் இருக்க ஒரு லக்ஸூரியஸான மால், வெஸ்ட்கேட் ஷாப்பிங் மால், இங்கேயும் இதே மாதிரி ஒரு ஹைஜாக் நடந்திருக்கு. இது ஒரு மணி மோட்டிவ்காக நடத்தப்பட்ட ஹைஜாக் கிடையாது. இதோட பர்பஸே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக. இந்த ஹைஜாக் 21 செப்டம்பர் 2013 ஆஃப்டர்நூன் டைமில் வெஸ்ட்கேட் ஷாப்பிங் மாலில் நடந்திருக்கு. ஹைஜாக்னு சொன்னதும் ஒரு 10-15 பேர் வந்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது, 4 பேர். வெறும் 4 ஹைஜாக்கர்ஸ் தான் இந்த மாலுக்குள்ளே வந்திருக்காங்க. வந்து கண்ணில் படுற எல்லாரையும் சுட்டு தள்ளியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹைஜாக்கர்ஸ் நார்மல் சிவிலியன்ஸோட கெட்டப்பில் வெப்பன்ஸோட உள்ள வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையே ஆக்சுவலாக அந்த மாலோட என்ட்ரன்ஸில் இருக்க ஆர்ட் கேஃபேன்ற காஃபி ஷாப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு வேளை காஃபி டேஸ்ட்டு சரியில்லைன்னு ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னவோ, யாருக்கு தெரியும். இந்த ஹைஜாக்கில் AK-47 யூஸ் பண்ணி தான் ஹைஜாக்கர்ஸ் ஷூட் பண்ணியிருக்கிறதா அங்கே பாதிக்கப்பட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ஹைஜாக்கர் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களுக்கு எதிராக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, நம்ம பீஸ்ட் படத்தில் வர விஜய் சார் மாதிரியே அந்த நேரத்துலையும் அந்த மால்குள்ளே ஒரு ஆன்டி டெரரிசம் ஏஜென்ட் கையில் ஒரு ஹேண்ட்கனோட ஆக்சிடெண்ட்டாக உள்ளே மாட்டிக்கிட்டாராம். அவரால் முடிஞ்ச சிவிலியன்ஸை அவர் ரெஸ்கியூ பண்ணியிருக்கார். அண்ட் இன்னும் உள்ளே இருந்த எக்ஸ் போலீஸ்மேன்ஸ் அண்ட் மற்ற ஆஃபீஸர்ஸ் அவங்களால முடிஞ்ச சிவிலியன்ஸை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. என்னதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்கியூ பண்ணியிருந்தாலும் ஒரு 62 சிவிலியன்ஸ் அண்ட் 5 சோல்ஜர்ஸ் உள்ளே நடந்த ஷூட் அவுட்டில் இறந்து போயிட்டாங்க. 24 செப்டம்பர் அவங்களோட சேர்ந்து அந்த 4 ஹைஜாக்கர்ஸும் உள்ளே நடந்த ஷூட் அவுட்டில் இறந்து போயிட்டாங்க. இவ்வளோ பயங்கரமான ஹைஜாக் வெறும் ஒரு ரிவெஞ்ச் பர்பஸ்க்காக அல் ஷபாப் குரூப் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வெறும் ரிவெஞ்ச் பர்பஸ்க்காக இவ்வளோ பெரிய ஹைஜாக் பண்ணி 62 சிவிலியன்ஸ் இறந்து போகிறது நாடு எங்கே சார் போகுது? ஓ கனவா? இப்போ எப்படி முடிக்கிறேன் பாருண்ணே. சார் நான் இல்லை சார், ப்ளீஸ் சார். சார்